ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 99 சான்றாண்மை. 986வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி தொலையல்லார்கண்ணும் கொளல். சால்பிற்கு கட்டளை யாதெனின் சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி தொலையல்லார் கண்ணும் கொளல். சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி தொலையில்லார் கண்ணும் கொளல். சான்றோர்கள் இருக்கிறார்கள், நிறைகுணம் மிக்கவர்கள். அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை என்று 5 குணங்களை நிரம்ப பெற்றவர்கள் தான் சான்றோர்கள். செயற்கரிய செயல் செய்கின்றவர்கள் தான் சான்றோர்கள். இவர்களை சான்றோன் என்று பார்க்க வேண்டுமென்றால் உயர்ந்த சான்றோன், சான்றோர்களிலே மிக உயர்ந்த சான்றோர் இருக்கிறார்கள். எப்படி கண்டுபிடிப்பது? அதற்கு ஒரு வழி சொல்கிறார் திருவள்ளுவர். சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி தொலையல்லார் கண்ணும் கொளல். ஒரு பெரிய அறிஞர் சான்றோன் இருக்கிறார். அவர் தம்மை விட அறிவிலும் ஆற்றலிலும் குறைந்த மிக சாதாரண ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறவர். அவரிடத்திலே ஏதோ ஒரு பேசுகின்ற பொழுது இவர் தவறாக சொல்லிவிடுகிறார். தவறாக சொல்லிவிட்டோமே என்று அவரிடத்திலே வருத்தம் தெரிவிக்கிறார். தம்பி, தெரியாமல் சொல்லிவிட்டேன், பொறுத்தருள வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுதான் சான்றோனுக்கு அழகு. இதுதான் சான்றோனுக்கு அழகு. உரசி பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன தவறு செய்து இவர் சான்றோன் என்று சொல்லுகின்றார், ஆனால் இப்படிப்பட்ட தவறான வார்த்தையை அந்த தனி ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட தவறான வார்த்தை பேசியிருக்கிறார். அது சான்றோனுக்கு அழகு அல்ல. உரசி பார்க்க வேண்டும். ஒரு சான்றோனுடைய செயல்பாடுகளை உரசி பார்க்க வேண்டும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்று சொல்வார் திருவள்ளுவர். ஒருவனுக்கு பெருமை வருகிறது, ஒருவனுக்கு சிறுமை வருகிறது என்றால் எப்படி நாம் தெரிந்து கொள்வது? அவன் செய்கின்ற செயல் எப்படிப்பட்ட செயல்? எல்லோருக்கும் நன்மை தருகின்ற செயலா, சிலரை அழ வைக்கின்ற செயலா, சிலர் குடும்பத்தை அழிக்கின்ற செயலா, யாரோட தனி மனிதனை அழிக்கின்ற ஒரு செயலா என்று அவன் நல்ல செயல் செய்கிறானா, தீய செயல் செய்கிறானா, நலம் மிக்க செயலை செய்கின்றானா, நலங்கெட்ட தீய செயல்களை செய்கிறானா என்று உரசி பார்க்க வேண்டும். ஒரு பொன் இருக்கிறது, ஒரு நகை, அதை கொண்டு போய் இந்த நகையை விற்க போகிறோம். அங்கே இருக்கின்றவர் அந்த ஒரு கல்லிலே உரசி பார்க்கிறார். இந்த நகை 22 கேரட் நகையா, 20 கேரட் நகையா என்று அந்த நகையினுடைய அந்த பொன்னினுடைய தரம், பொன்னிலே கலக்கின்றார்கள், பித்தளை கலக்கிறார்கள், எதோ கலக்கிறார்கள், அது எத்தனை சதவீதம் கலந்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடிப்பதற்கு இந்த உரசி பார்க்கின்ற அந்த முறை இருக்கிறது. அதே போல் ஒரு சான்றோன் என்றால் நல்லவரா கெட்டவரா என்பதை அவருடைய செயல்களை வைத்து நாம் உரசி பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உரசி பார்க்க வேண்டும் என்றால் ஆய்ந்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு சான்றோன் என்று சொல்கிறார், ஆனால் கீழ்த்தரமான செயல்களை செய்திருக்கிறார். ஆனால் தவறு கூட செய்திருக்கலாம். ஒரு பெரிய ஞானி இருந்தார் அந்த காலத்திலே, தேவாரம் பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று இருந்தார். அவர் எப்படி மக்களுக்கு நன்மை செய்கிறார், அவர் எப்படி செய்கிறார் என்று பார்க்க வந்தார் ஒருவர். நல்ல கருத்துக்களை சொல்லுகிறாரா, இல்லை பொய் புலகுமா புரட்டுமாக ஏதாவது சொல்லுகிறாரா என்று மிக அருமையாக அவர் பேசுவது இருந்தது. இன்னொருவர் வந்தார். கொஞ்சம் தவறு இருக்கிறதே, நீங்கள் சொல்லியதிலே, நீங்கள் சொன்ன கருத்தில் ஒரு தவறு இருக்கிறது கண்டுபிடித்தார். உண்மையிலே சான்றவர் என்றால் அவர் சொல்வது சரிதானா என்று ஆராய்ந்து பார்த்து சரி என்றால் சரி என்று ஒப்புக்கொண்டு அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆமாம்ப்பா, நீ சொன்னது சரிதான், ஒரு சிறு தவறு நடந்து விட்டது, நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், எவ்வளோ பெரிய ஞானிதான் நான், எவ்வளோ குணங்களை பெற்றிருக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்தை சொல்லிவிட்டேன், நீ சொன்னது சரிப்பா என்று அவரிடத்தை தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர்தான் உயர்ந்த சான்றோர். நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னை உலக மக்களெல்லாம் பாராட்டுகிறாள், நான் எவ்வளோ பெரிய ஞானி, நான் எவ்வளோ புத்தகங்களை எழுதியிருக்கிறேன், எவ்வளோ பேர் அறிஞர்களிடத்திலே உரையாற்றியிருக்கிறேன், எத்தனை கோயில்களிலே பேசியிருக்கிறேன்,
சொற்பொழிவுகள் ஆற்றிருக்கிறேன், என்னை யாரும் குறை சொன்னதில்லை, நீ சொல்லிவிட்டாய் என்று அவரை கடிந்து கொள்ளுகிறார் என்றால் அவர் சான்றோர் அல்ல, அவர் பெரியவரே அல்ல. இவர் சொன்னது சரி என்றால் சரி என்று சொல்ல வேண்டும், தவறு என்றால் தவறு, நான் தவறு செய்துவிட்டேன், சரியாமல் சொல்லிவிட்டேன், தவறு தான், நீ சொன்னதுதான் சரி என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். சிறியவராக இருந்தாலும், அறிவிலும் ஆற்றலிலே குறைந்தவராக இருந்தாலும், சாதாரண மனிதனாக இருந்தாலும், படிக்காதவனாக கூட இருந்தாலும் பரவாயில்லை, சொன்ன கருத்து சரியில்லை என்று அவர் சொன்னார், அவருடைய உள்ளத்திற்கும் சரியில்லை என்று பட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும், பொறுத்தருளுங்கள் என்று கேட்க வேண்டும். நான் இப்படி சொன்னதற்காக வருத்தப்படுகிறேன் என்று வருத்தப்பட வேண்டும். அவர்தான் சான்றோன். இப்படிப்பட்ட நல்ல கருத்தை திருவள்ளுவர் இந்த குறட்பாவிலே பதிவு செய்கின்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அரிய கற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளியீடு என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். எப்படிப்பட்ட பெரிய அறிஞனாக இருந்தாலும் கூட அவன் கூட ஒரு சில நேரங்களிலே தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். அந்த கருத்தை தான் இந்த குறட்பாவிலும் பதிவு செய்திருக்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.